நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்தேன். சரி, குழந்தையா என்னைய பார்த்த அன்பு எப்ப அழகனா பார்க்க ஆரம்பிச்சாரு? நீங்க எப்ப அழகனா மாறினீங்க அத சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் லேடிஸ் செக்அப் பண்ற ரூம்ல நான் செல்போனை வச்சதா நீ பிரச்சனை பண்ணி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண. போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஹாஸ்டல்ல வந்து உன்னை அனுப்பிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னை பார்த்து பேசணும், உனக்கு ஆறுதல் சொல்லணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அன்னைக்கு நைட்டே நான் ஹாஸ்டலுக்கு வந்திருந்தேன். அந்த அழுகதான் எனக்குள்ள ஒரு அழகான உருவாக்குச்சு. இனிமே நீ எதுக்காகவும் உன் வாழ்க்கையில நீ அழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். மறைமுகமா உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். முதல்ல உன் அழகையை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அழகனா மாறினேன். நிழலாவே என் கூடவே இருந்திருக்கீல்ல அன்பு. எம்புட்ட தூரம் உங்க சிந்தனைக்குள்ள என்னைய மட்டுமே வச்சு எனக்காகவே ஒவ்வொன்னையும் யோசிச்சு எவ்வளவு செஞ்சிருக்கீல்ல. எனக்காக அழகனா அன்புவா எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கிய. இப்ப கூட என் வாழ்க்கைக்காக என்னைய விட்டு பிரிய நினைச்சு எங்கிட்ட பங்களாதேசத்துக்கு போகணும்னு நினைச்சியலே. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கிய. அழகனை பார்க்கணும்னு நான் பட்ட வலி வேதனையை விட அழகனாவே என் கூட இருந்து அதை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னைய விட்டு பிரியணும்னு நினைச்சியலே. உங்களுக்குதே அன்பு வலி வேதனை எல்லாம் இருந்திருக்கும். நான் அழகனை காதலிச்சதை விட நீங்க ஆனந்திய காதலிச்சது வசதி அன்பு. உங்களுக்கு நான் தகுதியானவளான்னு கூட தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அன்பு, இம்புட்டு வசதியான காதல எனக்கு கொடுத்திருக்கீல்ல, அத நான் பத்திரமா பார்த்துப்பேன். 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்காகவே பிறந்து உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். அன்பு, கொஞ்ச நேரம் உங்க மடியில தலை வச்சு எனக்கு படுக்கணும் போல ஆசையா இருக்குது. படுத்துக்கவா? சிறு தொடுதலிலே சின்ன சின்னதாய் சிறகுகள் பூக்க வரும் இரவுகளில் இன்னும் இன்னும் நான் கேட்க. இதுவரையிலும் நான் எண்ணவில்லையே இனிமையை வாங்க. சில நொடிகளிலே உந்தன் அன்பிலே நல்ல காலம் பிறக்குது, 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 நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயா வீட்டுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு, கல்யாண யோகம் வந்திருக்கு. ஒரு மண்டலத்துக்குள்ள
வீட்டோட மகாலட்சுமி கழுத்துல மாங்கல்யம் ஏறி ஆகணும்னு ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இருடி, எங்கடி போறவ? குறி சொல்றது யாருன்னு போய் பார்க்க போற? அப்படிலாம் போய் பார்க்க கூடாது, இந்த பேசாம இரு. வீட்டுல ஒரு மண்டலத்துக்குள்ள நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த குடும்பம் பெரும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி களத்துல மாங்கல்யம் 7 ஜென்மத்துக்கும் ஏறாது. இந்த குடும்பம் நிம்மதியா இருக்காது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வாக்கு நான் சொல்லல, நாக்குல குடியேறி ஜக்கம்மா குறி சொல்றா. ஜக்கம்மா வாக்க நம்பி இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதே நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னங்க ஏதேதோ சொல்லிட்டு போறான், இப்ப என்னங்க பண்றது? ஏன் பதற? இரு இந்த ராத்திரில போய் யாருக்கிட்ட பேசி யோசனை கேட்க முடியும்? விடியட்டும், என்ன பண்றதுன்னு யோசிப்போம். பாப்போம், படுங்க. படுமா. என்ன சார், இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, படுத்துட்டு இருக்கேன். ஓ, நேத்து வரைக்கும் கீழே பாயில தானே படுத்துட்டு இருந்திய, இன்னைக்கு என்ன மேல இங்க? இனிமே எதுக்கு பாயில படுக்கணும்? என்ன அன்பு, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த விஷயத்துல நான் அன்புவை நம்புவேன், ஆனா அழகன நம்பவே மாட்டேன்.